No, give me that. You have the little one. என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்கேமோட ஃபைனல் பேட்டிலில் கேப் கிட்ட மியாலர் கொடுத்துட்டு எதுக்கு தோர் ஸ்டார்ம் பிரேக்கரை வாங்கினார்னு? இது நம்ம ஒரு காமெடி சீன் நினச்சிருப்போம். பட் இது முன்னாடி ஒரு மிகப்பெரிய ரீசன் இருக்குது. ஆக்சுவலாக தோர் இது கேப்போட நல்லதுக்காக தான் வந்து பண்ணியிருப்பாரு. அதாவது ஸ்டார்ம் பிரேக்கர் மற்ற வெப்பன்ஸ் போல் இல்லாமல் இந்த வெப்பன் உருமெட்டலால் உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது சார்ஜ் பண்ணப்பட்டதே ஒரு டெட் ஸ்டார் மூலியமாக தான். இதோட மெயின் விஷயமே என்னென்னா, இது யார் வீல் பண்ணுறாங்களோ அவங்களோட பவரை எக்ஸ்ட்ரீமாக ஆம்ப்ளிஃபை பண்ணிடும். இது தோர் ஒரு மிகப்பெரிய காட், ஒரு கிங். அவருக்கு இதை வீல் பண்ணுறது அளவுக்கு டியூரபிலிட்டி அதிகம். தோர் அண்ட் கார்டியன்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் மீட் பண்ணும்போதே சொல்லியிருப்பாரு, இது ஒரு தானோஸ் கில்லிங் வெப்பன். இது எல்லாராலையும் வீல் பண்ணிட முடியாது. சில டியூரபிளான ஆட்களால் மட்டும்தான் இதை தூக்க முடியும். அதை தாண்டி யாராவது இதை வீல் பண்ணாங்கன்னா அவங்களோட மைண்டும் பாடியும் கம்ப்ளீட்டாக கிரம்பிள் ஆகிடும். அவங்களால அந்த பவரை தாக்கு பிடிக்கவே முடியாது. Don't you think that we should all have a weapon like that? No. You simply lack the strength to wield them. Your bodies would crumple as your minds collapsed into madness. என்னதான் கேப் இந்த இடத்துல மியாலருக்கு வர்த்தியாக இருந்தாலும் இந்த இடத்துல பவர் தான் முக்கியம். அந்த வகையில் தெரியாதனமாக கேப்டனுக்கு எதாவது ஆயிரப்போகுதுங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் தோர் இதை பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோர் மாரல் கான்டென்ட்ஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.